ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி இல்லை பருப்பு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தக்காளி வச்சு கூட தக்காளி சாம்பார் செய்ய முடியும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ ஒவ்வொன்றா போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, ஒரு 5 பூண்டு நச்சு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா. இதை இதில் கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தக்காளி வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவோ அல்லது கடலை மாவோ அல்லது அரிசி மாவோ சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதையும் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச அரிசி மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டாச்சு. இப்போ அவ்வளோதான், தக்காளி சாம்பார் ரெடி. காய்கறி இல்லை கருப்பு இல்லைன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்படி சிம்பிளாக செய்யலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.